புரோட்டீன் புரத உணவுகள் நம்ம ஏன் எடுக்கணும், எடுக்கலைன்னா என்ன செய்யும், எடுத்தா என்ன செய்யும், அதைத்தான் இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்க போறோம். நம்ம உடம்புல புரதம் உருவாகிறதுக்கு 20 அமினோ ஆசிட் தேவைப்படுது. ஒவ்வொரு புரதமும் இதோட காம்பினேஷன்ல மாறுபடும். அந்த 20 அமினோ ஆசிட்ல 11 உங்க உடம்பே செஞ்சுக்கிடும். மிச்சம் 9 நீங்க எடுக்கிற உணவுல இருந்து மட்டும்தான் வரும். உங்க உடம்புனால அதை செய்ய முடியாது. அந்த 11மே நீங்க எடுக்கிற புரோட்டீன் ஃபுட்ல இருந்து அமினோ ஆசிட் பூல்னு ஒன்று உருவாக்கி அதுல தேவையானதை நம்ம உடம்பு எடுத்துக்கிடும். இப்போ நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த புரதத்தோட செயல்பாடு. அது என்னென்ன செய்ய போகுது உங்க உடம்புல, அது தெரிஞ்சிச்சுனாலே புரத உணவு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம உடம்புல செரிமானத்துல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும், உடம்போட எல்லா நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் தேவையான நொதிகள், என்சைம்ஸ், அது எல்லாமே புரோட்டீனால் ஆனது. நம்மளோட தசைகள், நம்மளோட தோல் எல்லாம் உருவாகிறதுக்கும் அது ரிப்பேர் பண்றதுக்கும் இந்த புரதம் ஒரு முக்கியமானது. நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம், அது உருவாகிறதுக்கு முக்கியமா புரதம் தேவை. யாருக்கெல்லாம் புரதம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாயிரும். நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டுக்கு இன்சுலின் இல்லைன்னா சக்கரை சத்து வந்துடும். அந்த மாதிரி ஆண்மையை தீர்மானிக்கிறதோ பெண்மையை தீர்மானிக்கிறதோ எல்லா ஹார்மோன்ஸும் புரதத்தினால ஆனது. ஹீமோகுளோபின் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு புரதம் தான். இந்த புரதம் இல்லைன்னா உங்க உடம்புக்கு ஆக்சிஜன் சப்ளையே நடக்காது. ஆக்சிஜனை எல்லா உறுப்புக்கும் கொண்டு போறது இந்த புரதம் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம், ரொம்ப சயின்டிபிக்காவும் வேண்டாம். ஸோ புரதம் உங்க உடம்புக்கு ரொம்ப எசென்சியல். நம்ம கன்க்ளூட் பண்றது என்னன்னா, எப்பெல்லாம் உங்க உடம்புல புரதம் டெபிசியன்ட் ஆகுதோ உங்களோட வளர்ச்சி பாதிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கும், உடம்புல இருக்க மசில்ஸ் பாதிக்கும், போன் ஃப்ராக்சர் வரும், முடி தோல்ல நிறைய சேஞ்சஸ் வரும், வெயிட் கெயின் வெயிட் லாஸ் வரும், அனிமியா வரும். ஸோ புரதம் இன்றியமையாதது. அதை மேக்சிமம் உங்க உணவுல எடுக்கிறதுக்கு பாருங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே புரதம் ரொம்ப அவசியம். புரத உணவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அது நிறைய ஈஸியா கிடைக்கும், சீப்பாவும் கிடைக்கும். அதுக்கு நம்ம போய் ஒரு ஃபேன்சியான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அன்றாட உணவுல கண்டிப்பா ஒரு வேளையோ 2 வேளையோ புரதம் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஆரோக்கியமா வாழலாம். நன்றி, வணக்கம்.